உண்மைனா என்னென்னு பார்ப்போம். உண்மை எப்படி இருக்குனாங்க, முன்னாடி எப்படி இருந்ததோ இப்போவும் நிகழ்காலத்துலேயும் அப்படி தான் இருக்கும். வரக்கூடிய எதிர்காலத்துலேயும் அது மாறாது. அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அது எப்போதுமே மாறாமல் இருப்பது. நேற்று ஒரு மாதிரி இருந்து இன்றைக்கி வேறு மாறி நாளைக்கு மாறக்கூடியதில்லை. அதுதான் தத்துவம். தத்துவம்னா உண்மை. உண்மை எப்போதுமே நிலையாக இருக்கும், காலத்துக்கு அப்பாற்பட்டு அழியக்கூடியதில்லை. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிழல் நிஜம். அதாவது இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்படும். நம்ம உடல் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களாக ஆனது. இது ஒரு நாள் கண்டிப்பாக அழிக்கப்படும். நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், கொஞ்ச நாள் வளர்கிறோம், திரும்ப இன உற்பத்தி பண்ணுறாங்க, திரும்ப அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து முதுமையாகி நோய் அழிஞ்சு போயிடுது. இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலுமே அது இந்த பஞ்சபூதங்களாக ஆனது. அது ஜடப்பொருள், அது ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் உள்ளே இருக்க இந்த உயிர், இந்த ஆத்மா பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே அழிவு கிடையாது. அது முன்னாடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுவார். 2வது அத்தியாயத்தில் முழுவதும் பல இடங்களில் கூறுகிறார். இந்த உயிரான அந்த ஆத்மா அது தோன்றியதும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல, அது பிறப்பற்றவன், அதுக்கு அழிவு கிடையாது. அதை நம்ம அழிக்க முடியாது. நீர்னாலேயோ நெருப்புனாலேயோ எந்தவித ஆயுதத்தினாலும் நம்ம உயிர் அழிக்கப்படாது. இந்த உடல் தான் அழிக்கப்படுது. அந்த உயிருக்கு என்றுமே அழிவு கிடையாது. அர்ஜுனா, நீ கருவியாக இருந்து போரிடு அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இப்போ உண்மைனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்